சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் என்னென்னா, நீ சந்தானத்து கூட சண்டை போட்டேன்னா ராஜா மகாவீரர் உன்னை பிரம்மானந்தா ரெட்டி கிட்ட செல் பண்ணிடுவார். பிரம்மானந்தா ரெட்டி கிட்ட செல் பண்ணிடுவார். அங்கே 7 ஸ்லேவ்ஸோடு உன்னை சேர்த்துருவாங்க. நீ அங்கே பேண்ட்டு கூட போட முடியாது, ட்ரௌசர் தான் போடணும். அங்கேருந்து உன்னை யார் காப்பாற்றுவா? இஸ்ரோ தலைவர் ரங்கராஜன் விஜயை கூட்டிகிட்டு வந்து ரெட் கலரில் சைன் பண்ண வச்சு அதான் சைன் பண்ண வச்சு தான் வெளியே கொண்டு வரணும். சரி, மறுபடியும் சொல்கிறேன். நீ சந்தானத்து கூட சண்டை போட்டினா ராஜா மகாவீரர் பிரம்மானந்த ரெட்டிக்கிட்ட உன்னை செல் பண்ணிடுவார். 7 ஸ்லேவ்ஸோடு உன்னை சேர்த்துருவாங்க. அங்கே நீ என்ன பண்ண முடியாது? பேண்ட்டு போட முடியாது, ட்ரௌசர் தான் போட முடியும். அங்கேருந்து இஸ்ரோ தலைவர் ரங்கராஜன் தான் விஜயை கூப்பிட்டு வந்து ரெட் கலரில் சைன் பண்ணி உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு காப்பாற்றுவார். இதுதான் இதோட ஷார்ட்கட்டு. அண்ட் இதோட இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான் நமக்கு தோணணும். ஏன்னா இந்த இயர்ஸ் கொடுத்துட்டு இந்த இயரில் எந்த சேர்மெண்ட் தான் கேட்பாங்க. இதில் முக்கியமான இயர்ஸ், இந்த முக்கியமான இயர்ஸில் நான் சொல்கிற இந்த மார்க் பண்ணியிருக்க 4 இயர்ஸ் மட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகி அடுத்த வருஷமே ஆப்ரேஷன் டியூரேஷன்ஸில் வந்துடும். அது 4 வருஷம். இது தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1951, 1956, 68, 1983 சொன்னேன் இல்லையா? நெக்ஸ்ட் வருஷத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஆப்ரேஷன் டியூரேஷன்ஸுக்கு வந்துடும். மற்ற இது எல்லாமே 2 வருஷம் கழித்து தான் ஆப்ரேஷனில் போடுவாங்க எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம். இது மட்டும் நெக்ஸ்ட் இயர்லேயே கான்ஸ்டியூட் ஆகிருக்கும். இது 1, 2, 5 and 8 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் நம்ம எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த டியூரேஷன் இயருமே பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் கரண்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.